Hello students, ASCII Education Channel மூலமா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தேவையான tutorials எல்லாமே பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் யூனிட் 2 அண்ட் யூனிட் 3ல தான் பைத்தனோட பேசிக் ப்ரோக்ராமிங்லேருந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த 2 யூனிட்டை நீங்கள் தரவானா மட்டும்தான் யூனிட் 1ல இருக்க ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் முதல்ல யூனிட் 2ல இருக்க கோர் பைத்தனுக்கு தேவையான டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். முதல்ல நாம பைத்தன் சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தன் இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு நாம நம்மளோட வெப் ப்ரௌசர்ல பைத்தன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது அதோட ஆர்கனைசேஷனல் வெப்சைட்க்கு நம்மளை கூட்டிட்டு போயிடும். இதுதான் பைத்தனோட ஆர்கனைசேஷனல் வெப்சைட். இது அதோட ஹோம் பேஜ். இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க பார்க்க முடியும். பைத்தன் 3.8.3 இதுதான் வந்து விண்டோஸ்க்கான லேட்டஸ்ட் வெர்ஷன். பைத்தன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் அதால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னா நீங்கள் அதில் போயிட்டு அதுக்கான ரீசன்ட் ரிலீசஸ் எதுவோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம். ஸோ அதுக்கு தேவையான விண்டோஸ் பைத்தன் 3.8.3 வெர்ஷனை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அதோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் என்னோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒன்ஸ் இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இன்ஸ்டால் ஆன உடனே டவுன்லோட் ஆன உடனே நாம நம்மளோட சிஸ்டமில் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது பை டிஃபால்ட் டவுன்லோட்ஸில் சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா பைத்தன் 3.8.3 வெர்ஷன் என்னோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிருக்கு. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட இன்ஸ்டலேஷன் தானாக ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் பைத்தனோட செட்டப் ஃபைல். பை டிஃபால்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே பைத்தன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை நமக்கு தேவையான லொக்கேஷனில் வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு இந்த டிஃபால்ட் ஃபோல்டரில் போட வேண்டாம், அதனால் நான் கஸ்டமைஸ்ட் இன்ஸ்டலேஷன் போகிறேன். இதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அது ஒரு பாத் கொடுக்குது. இது டிஃபால்ட்டான பாத். பட் எனக்கு இந்த பாத்தில் போட வேண்டாம், இந்த லொக்கேஷனில் போட வேண்டாம். அதனால் நான் சி டிரைவில் டைரெக்டாக பைத்தன் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பைத்தன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ சி டிரைவில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் பைத்தன் அப்படின்னு நேம் பண்ணிடுறேன். ஸோ சி டிரைவில் பைத்தன் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள என்னோட பைத்தன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த இடத்துல பைத்தன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். பைத்தன் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆக்சுவலாக 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளிஃபைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் படிச்சிடலாம். உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் மட்டுமே யூனிட் 1ல் இருக்க சாப்டர்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 5, 6, 7, 8 இதுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அதை முதல்ல படிச்சுட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை பைத்தனில் எப்படி எழுதலாம் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட செட்டப் ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த செட்டப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் இந்த பாப்அப் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் ஐடிஎல்இ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பைத்தனோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் தான் நீங்கள் இன்ட்ராக்டிவ் கோடிங்ஸை கொடுக்க போகிறோம். இல்லை இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை நம்ம ஒரு கால்குலேட்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ 78 + 56 கொடுத்தா அது 134 அப்படின்னு வந்துடுது. இல்லை சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து இன்ட்ராக்டிவ் இது. இதை நீங்கள் சேவ் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ரன் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த ஃபைல்ஸில் போய் நியூ ஃபைல் அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இங்கே தான் நீங்கள் பைத்தன் கோடிங் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. நான் இப்போ சின்னதாக ஒரு பைத்தன் கோட் டைப் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் நம்ம எங்கே பைத்தன் சேவ் பண்ணமோ அங்கே தான் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸும் சேவ் ஆகும். அதனால தான் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அது உள்ள என்னோட பைத்தனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெமோ அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். PY பைத்தன், PY ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைத்தன், இதுதான் இதோட எக்ஸ்டென்ஷன். ஒன்ஸ் சேவ் பண்ண பிறகு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா அது கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் உங்களுக்கு ஆன்சர் காட்டும். பாருங்கள், ரன் பண்ண உடனேயே என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகி இந்த இடத்துல என்னோட அவுட்புட் காட்டுது. இப்படி தான் நம்ம பைத்தனில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். யூனிட் 2 கோர் பைத்தனுக்கு தேவையான வீடியோஸை நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.